வெல்கம் டு ஆசிசா கிட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, குரங்கின் பசியும் வாழைப்பழ திருட்டும் என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய காட்டில் சின்னஞ்சிறிய விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய வாழை தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தை ராமு என்ற விவசாயி பாதுகாத்து காப்பாற்றி கொண்டிருந்தார். அங்கு ஒரு நாள் குரங்கு ஒன்று வந்து வாழை தோட்டத்தை பார்த்தது. அதற்கு மிகவும் பசியாக இருந்தது. அந்த பழங்கள் எப்படி ருசியாக இருக்கும் என்று நினைத்து ஒரு திட்டம் போட்டு இரவில் வாழைப்பழ தோட்டத்திற்குள் நுழைந்தது. அந்த குரங்கு மரத்தில் ஏறி மிகப்பெரிய ஒரு மஞ்சள் வாழையை எடுத்து தட்டி கொண்டு ஓடியது. அது மிகவும் வேகமாக ஓடியது. அதை கண்ட ராமு வெறித்தனமாக கூவி, யாரடாது என்று என் வாழையை திருடுகிறது என்று அதன் பின்னாடியே ஓடி வந்தார். ஆனால் குரங்கு ஏற்கனவே மரத்தில் ஏறி வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டது. முடிவில் ராமு சிரித்து கொண்டு, அதுக்கு பசிச்சிருக்கும் போல, அதனால வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கு பழத்தை குரங்குக்கு நம்மளே வச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு திரும்பிட்டாரு. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? பசியும் பரிவும் இணைந்தால் சண்டை இல்லாமல் நட்பு பிறக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆசிசா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.